யூஸ்வலா வந்து ஃபைப்ராய்ட் கட்டி வந்து உருவாகிறதுக்கான மெயின் ரீசனே ஹார்மோன், அதாவது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஹார்மோன். மெனோபோஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த ஹார்மோன் லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துடும். சரிங்களா? அதனோட ஆக்டிவிட்டியே இருக்காது. அப்படி ஆக்டிவிட்டியே இருக்காதுன்னா அந்த ஃபைப்ராய்ட் கட்டி தன்னால சுருங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அது சுருங்கல அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதுக்கு பண்ணுவீங்க டாக்டர்? மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த ஹார்மோன் லெவல் கம்மியானோன்னா கம்ப்ளீட்டா சுருங்கி இருக்கிற இடமே தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா அது சுருங்கி ஒரு 2 சென்டிமீட்டர் ஆயிடும். ஸோ ஏன்னா மொத்தமா அந்த யூட்ரஸே வந்து அட்ரோபி ஆகும் வயசாகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சுருங்கிடும். அதுலேயும் நம்ம பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா அப்புறம் நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து சர்ஜரி பண்ணலாமா இல்லை வந்து வேற ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னு டயக்னோஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எனக்கு இது வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா, இல்லைனா வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே ஓகே அப்படின்னு சொல்வீங்களா? அதாவது 2 விதம் இருக்கு. ஒன்று, யாராருக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியமோ அவங்க வந்து கரெக்டாக டாக்டர் ஃபாலோஅப்ல இருந்தாங்கன்னா இதை பற்றி அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இவ்வளோ அறிகுறிகள் இருந்து நம்மளுக்கு வேற தொந்தரவுகள் எல்லாமே இருந்து நம்ம அதை கண்டுக்காம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பின்விளைவுகள், ஏன்னா அதிக உதிரப்போக்கு போய் போய் ரத்த சோகை வந்துடும். அந்த ரத்த சோகையினால ஹார்ட் பாதிப்பு வரலாம். அவங்களுக்கு ஈஸியாக வந்து டயர்ட்னஸ், அதுக்கான ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி அவங்களுடைய வந்து டே டு டே லைஃப் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்க்க முடியாம உதிரப்போக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க வெளியே எங்கேயும் வேற வேலை எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஃபேமிலியவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது அந்த மாதவிடாய் காலங்கள்ல தானே அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கும் டாக்டர்? ஆமா, அது மோஸ்ட்லி 90% ஃபைப்ராய்டு வந்து மாதவிடாய் காலத்துல மட்டும்தான், அந்த எப்போ மென்சஸ்னு சொல்றோம் அந்த டைம்ல மட்டும்தான் உதிரப்போக்கு ஜாஸ்தியா இருக்கும். சம்டைம்ஸ் பாலிப் அந்த மாதிரி சொல்லுவோம், ஒரு சப்மியூக்கோசல் பாலிப் இல்ல வேற மாதிரி பாலிப் டைப் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாதவிடாய் இல்லாத டைம்ல கூட சம்டைம்ஸ் ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ப்ராப்பர் டைம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கேன்சரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஒரு 1% தான் அந்த மாதிரி இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க டாக்டர், இப்போ வந்து இந்த கர்ப்ப காலங்களில் வந்து இந்த ஃபைப்ராய்டு வந்துச்சு அப்படின்னா ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்கேஸ் அந்த ஃபைப்ராய்டு கட்டியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அப்படின்னா அதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? குழந்தை வளர வளர கட்டி வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கான காம்ப்ளிகேஷன் பின்விளைவுகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரீக்வென்ட் ஃபாலோ, அதாவது நார்மலா எந்த தொந்தரவுமே இல்லாத கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளவு நம்ம விசிட் சொல்றோமோ அதை தாண்டி இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். கட்டி இருக்கிறதோ இல்ல வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு நம்ம லேபிள் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டாக்டர் கிட்ட எப்பெல்லாம் சொல்றாங்களோ அந்த டைமுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட் ஆன்டிநேட்டல் விசிட்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் சைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மானிட்டர் பண்ணவும் முடியும். அதுக்கான பின்விளைகள் வராம தவிர்க்கிறதுக்கான மெடிகேஷன்ஸ் ரைட் டைம்ல கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.